ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை மட்டும் வச்சு இனிப்பு அப்பம் நல்ல சாஃப்டாக ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணலான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, கூடவே அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கட்டி இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளவுதான். இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து இதில் கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க. இப்போ இதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கரைச்சிக்கங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அப்பம் நல்லா சாஃப்டாக வராது. இப்போ இந்த மாவை மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. ஒரு அப்பம் மேலே எழுந்து வந்ததுக்கப்புறமா அடுத்த அப்பத்துக்கான மாவை சேர்த்துக்கலாம். அந்த அப்பமும் மேலே எழுமுனதுக்கப்புறமா அடுத்த அப்பத்துக்கான மாவை சேர்த்துக்கங்க. இதே மாதிரி உங்களோட பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அப்பம் மேலே எழுந்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் அப்பம் நல்லா செவந்து உள்பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ அடுத்த பக்கமும் நாம் திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்த உடனே நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன அப்பங்களாக சுட்டு எடுத்துக்கங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த அப்பத்தை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.